எப்பா இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி பேப்பர் படிப்பேன், நாட்டு நடப்பை உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதை நீ கேட்டுட்டு என்ன ஏதுங்கிறதுக்கு விளக்கம் நான் சொல்கிறத கேட்டு நீ புரிஞ்சுக்க. இன்னைக்கு நாட்டில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டா உன் கூட நான் வாழ்ந்துருக்க மாட்டேன். நான் இருக்க போய் நீ நாட்டில் இவ்வளோ தூரம் நடமாடிக்கிட்டு வெளியே விட மாட்டேன். இதில் நான் நாட்டு நடப்பை வர தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. இன்னைக்கு பேப்பர்ல என்னென்ன நடந்திருக்குங்கிற சம்பவங்களை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படம் அவங்க நகை வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கெல்லாம் பக்கு இருக்குதா? நான் கேட்கறேன். நீ எல்லாம் பெமினியரை வர கட்டி வச்சிருக்கிற. பக்கு இல்லாம உனக்கு 7 பவுன் நகை வாங்கி கொடுத்தேன். இதை 7 வருஷமா சொல்லிக்கிட்டு அப்படி இல்ல. இன்னைக்கு என்ன வாங்கி கொடுத்த? பேப்பர்ல போடுறவங்க போடத்தான் செய்வாங்க. எப்படி நான் இந்த மாதிரி கிலோ கணக்குல கேட்டேன். 1 கிராம் ஒரு தங்க மோதிரம் தானே கேட்டேன். இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு போய் நீ அச்சய திருதி அன்னைக்கு 1 கிராம் நகை வாங்கினா இந்த வருஷம் பூரா உனக்கு நகையா சேரும். கூட்டு போவா? சரி போவோம். இத போய் கொடுத்துட்டு 1 கிராம் மோதிரம் வாங்கிட்டு வருவோம். 1.5 பவுனை போட்டுட்டு 1 கிராம் மோதிரம் வாங்க போறியா? பெருமாடு அறிவு இருக்கா உனக்குலாம்? ஆளும் மண்டையும் பாரு. அறிவு இருந்தா இப்படி உன் கூட இருப்பேன். அறிவு இருக்கிறவங்களோட எல்லாம் சேர்ந்து இருப்பேன். நான் அறிவு இருந்தா உன் கூட இருந்திருப்பேன். நான் நேரம் பேப்பர் படிக்க வந்தா காலையில அதை படிக்க விடு. காலையிலேயே உரண்டை இழுக்காத மெண்டலு. அது உலகத்துக்கு ஊருக்கும் தெரியும். நம்ம 2 பேருக்கும் சொல்லி என்னையும் எதுக்கு சேர்க்கிற? உனக்கு அறிவுலன்னு சொல்லு. நான் உங்க கூட சேர்ந்துட்டேன்ல. நான் புத்திசாலிடி. ஒரு பக்கத்து படிக்கிறதுக்கே 1 மணி நேரமா? யார் நீ புத்திசாலியாப்பா? பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே விளம்பரத்தை பார்த்துட்டு அண்ணங்க நகையை வாங்கி கொடுங்க, என்னங்க அச்சய திருதி என்ன காலையில. அதுதானே ஆசை. துணியும் நகையும் தானே. அது பொம்பளை பிள்ளைங்க ஆசைப்படலாம். நீ பொம்பளை கிளவி ஆசைப்படக்கூடாது. சரியா? வந்து மோதிரம் இன்னைக்கு அச்சய திருதிக்கு எது வாங்கி தர மாட்டீங்க. 1 கிராம் குண்டுமணி வாங்க சொல்ற. உனக்கு 1 கிராம்ல வாங்கினா அங்க ஒரு 2 கிராம் வாங்கி கொடுப்பேன். பரவாயில்லையா? வேண்டாம். பத்தியா? எதிரிக்கு வந்து ஒரு 2 கண்ணு போனாலும் எனக்கு 1 கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிற பாரு. அங்க நிக்கிற நீ. எங்க அம்மா கிட்ட காசு போட சொல்லி நான் போய் வாங்கிக்கிறேன். நல்லா போட்டு விட்டுச்சு உங்க அம்மா. எங்க அம்மா அதெல்லாம் வச்சிருக்குது. என் மயனுக்கு 1/2 பவுன் செயின் எடுத்து வச்சிருக்கான். யாருக்கு? திலீபாக்கு. பரவாயில்லையே. காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதை வாங்கி வச்சிருக்கான். கிளவி எங்க போய் ஆட்டையை போட்டுச்சு? அது பாவ சோறே திங்காம பூரா முடிச்சு புடிச்சா கட்டி வச்சிருக்கு காசு. அதான் சொல்றேன். அந்த மாதிரி குடிசையில இருக்கிறவர்கள்ட்ட தான் கோபுர கணக்குல பணம் இருக்கும். அதிர்ஷ்டம் தொடங்கும் ஆனந்தத்தோடப்பா. அதனால இன்னைக்கு நம்ம காலையிலேயே ஆனந்தத்தோட தொடங்குறோம். சரியா? நகை வாங்கினா இன்னைக்கு வந்து நிறைய ஆஃபர் போடுறாங்கப்பா. கிஃப்ட் வவுச்சர் தர்றாங்க. 2000 ரூபாய்க்கு ஏதோ 1 பவுன் வாங்கினா 2000 ரூபா கம்மியா. சரி வாங்கலாம். நாய் வளர்ப்போருக்கு கட்டுப்பாடுகள்ப்பா. முதல் செய்தியே இன்னைக்கு அதுதான். அடுத்தடுத்து நாய்க்கடி சம்பவம். நம்ம பப்புக்கு கட்டுப்பாடுக்கு மாஸ்க் எடுத்துட்டு மாட்டுங்க. மாஸ்கை போட்டு தான் கூட்டு போகணுமா? சங்கிலி முகக்கவசம் அணிஞ்சுதான் வெளியவே கூட்டு போகணுமாப்பா? சரி, நான் கேக்குறேன். ரீசனா ஒரு நியூஸ் படிச்சேன். அது என்னமோ ஒரு ரகத்தோட சேர்ந்த அந்த கருப்பு நாய், அது அடுத்தவங்களை கண்டா கடிக்கும் அப்படின்னு அந்த நாய் வளர்க்குறவனுக்கு தெரியுமா? சரி. அப்படி இருந்து அந்த குழந்தைய வந்து கடிச்சு கொதறி பண்ண அந்த நாய் கொதறுதான். அந்த நாய்க்கு சொந்தக்காரரு நின்று வேடிக்கை பாக்குறானா. சரி, உங்க வீட்டுலதான் ஆம்புலன்ஸ் நிக்கிறா குடுங்கன்னு சொன்னப்ப கொடுக்க மாட்டேன்ட்டானா. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இந்த மாதிரி உங்க நாய் கடிக்க வருதுன்னப்ப எவ்வளவு செலவுனாலும் நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி திமுறா பேசுறவன் எல்லாம் வெளியே விடாதீங்கிற. இவனுக்கு நாய் வளர்க்க லைசன்ஸ் கொடுக்காதீங்க. அவனையும் வெளியே விடக்கூடாது, அவன் நாயையும் விடக்கூடாது. அப்படி அந்த சின்ன பாப்பாவை போய் மண்டை தோலெல்லாம் வெளியே வந்துருச்சாம்ப்பா. மண்டை ஓடு தெரியுதான். ஆமா, நேத்து பார்த்தேனே பரபரப்பா. அதான் அந்த நியூஸ் தான் போய்கிட்டு இருந்துச்சு மீடியாக்குள்ள. நாய்ங்கிறது உங்க வீட்டு செல்ல பிராணியா வளங்க, உங்களுக்கு உள்ள வளங்க. அதை விட்டுட்டு பொது வெளியில பொதுமக்களுக்கு வந்து அது குழந்தை பிள்ளைங்களை போய் இப்படி வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த குழந்தையோட வாழ்க்கையை யோசிச்சு பாத்தீங்களா? உங்க சுயநலத்துக்காக அந்த நாயை வந்து அப்படி பண்ணி, அந்த பொண்ணு அந்த பாப்பாக்கு தலை இதெல்லாம் பிஞ்சு வந்துருச்சு. அவங்க நீ ஒரு வட்டம் என்னைய பிக்கலையா? பிஞ்சு வர வைக்கிற அளவுக்கு நாயும் சட்டை போட்டுக்கிறது. பாப்பாவும் இப்ப நாயும் சட்டை. என் மாங்கொட்டையை நீ பிக்கல. என் கண்ணை நீங்க வந்து நொல்ல கண்ணை ஆக்கல. ஆனது காரணம் நீதான். உன் உடம்புல புகுந்த ரத்த காட்டேரியா அதை விரட்டினேன். உன்னை அடிக்கல நானு. நான் தான் இன்னைக்கு ரத்த காட்டேரி தாப்பா உன்னை அடிச்சு கொள்ள. நான் அடிச்சது யார? ரத்த காட்டேரி. ஏற்கனவே சுமி சொல்லிருச்சு, வேணாம் இப்படி சொல்லிட்டு தெரியாதீங்க, நாளைக்கு அடிச்சு அப்படியே கண்ணு மூணு தெரியாம ஆக்கிடுவா. எனக்கு தெரியாது, அது எனக்குள்ள இருக்க பேய் தான் அடிச்சுட்டு போயிருவா. பேசாம சொல்லி அதை அலாட் பண்ணி சொல்லியிருக்கா லைவ்ல. ஐயோ, நான் கிளம்புறேப்பா. மதுரையில முட்டை விலை வந்து இன்னைக்கு வந்து 5 ரூபா 35 காசு. அது நம்ம வீட்டுல தின்னா தானே. முட்டையே திங்கிறது இல்ல. கொட்டையும் வைக்கிறது இல்ல, கொட்டையும் வைக்கிறது இல்ல. வெறும் குடலு குந்தாணி, ஒரே குருமா, ஒரே. நீ 10 நாள் அங்க போயிருப்பா. நான் சாம்பார் ரசம் என்னென்ன குழம்பு சைவ குழம்பு இருக்கோ நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் 12 மணில இருந்து சுமிக்கு ரத்த காட்டேரி பிடிக்க போகுது. நான் அதனால அங்க போறேன். சரி, இன்னைக்கு ஒரு ராசியோட பலனை படிச்சிடவா? ஒரு ராசி மேசம் தானே. மேச ராசிக்கு வந்து குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதுதான் உங்க அம்மாவோட ஒத்துழைப்பு. குடும்பம்னா யாரு? உங்க அம்மா. ஒத்துழைப்பு கொடுக்க போறது யாரு? உங்க அம்மா. திலீபா கோகுலு. இதுதான் உன் குடும்பம்.
பாலாவோட ஒத்துழைப்பு எதுவும் கேட்க மாட்டீல? குடும்பமா இல்ல நான் பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பம் தான், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. என்ன மயிருக்கு இங்க வேலை? நான் கேக்குற காலங்காத்தால 8 மணி 7 மணிக்கெல்லாம் இங்க என்ன? எனக்கு பாலாத்தி கொடுத்து தூங்குறவளை எழுப்பிட்டு உட்கார வைக்கிறவன் தான் பக்கத்து வீட்டுக்கார வேலையா? காலையில வாக்கிங் போனேன், அங்க இருந்து சுப்பிரமணியபுரத்துல இருந்து நேரா வாக்கிங் நடந்தே இங்க வந்திருக்கேன். திருநகருக்கு நேரா வந்து பேப்பர் வாங்கினேன். பழங்கானத்தை பார்த்து போக வேண்டியதானே? உங்களை யாரும் திருநகரை பார்த்து வர சொன்னது? பழங்கானத்துல இருந்து தானே இங்க வந்திருக்கேன் இப்ப. அப்புறம் சரி இருங்க, குடும்பத்தோட ஒத்துழைப்பு அதிகரிக்குமாப்பா? கைமாத்தாக வாங்கியிருந்த பணத்தை வந்து திருப்பி கொடுப்பீங்களா? எங்க வீட்டுக்காரமாக்கு வாடகை எடுத்து வச்சிருக்கோம், கைமாத்தி யாரு நம்ம கொடுக்குறா? வாழ்க்கையில நீ என்னைக்கா வாங்கினதை திருப்பி கொடுத்துருக்கியா? நான் முதல்ல எங்க வாங்கினேன்? முதல்ல என்கிட்ட லட்சக்கணக்கில் வாங்கி ஏமாத்திருக்கிய. கடன் வாங்கியிருக்கேனா? கடன் வாங்கல, என்கிட்ட வாங்கி வாங்கி இவ்வளவு நாள் சேர்த்து வச்சதெல்லாம் என்னைக்காவது? நீங்க எனக்கு புருஷன். எவன் சொன்னது? நான் தோலை. நான் புருஷன் நீ நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. போ. அப்ப பொறுப்பு இல்ல. சரி நான் படிக்கிறத கேளு. நீ பொறுப்பு வேணா பருப்பு வேணாம், மூடு இங்க வா. அப்புறம் தோழன் கூட தான் 5 வருஷமா வாழ்வீங்க. தோழி நான் வாழலையே உன் கூட, உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருந்தேன். பாயாலசில படுக்கை அலசில. போ மூடிக்கிட்டு வாங்க. தோற்ற பொலிவு கூடும் உனக்கு, முகம் பொலிவடையுமாப்பா? இந்த நேரத்துல இருந்து சொன்னாங்களே என்னது? என்ன மலபலன்னு இருக்கிற அப்படின்னு கண்ணு கலங்கிமா உங்களுக்கு பலவலன்னு திடுறேன்னு. பளபளக்கிற பப்பாளி மாதிரி இருக்கு இன்னைக்கு ஆள் பார்க்க. பரவாயில்ல, விடு விடு விடு. விலை உயர்ந்த பொருளை வாங்குவீங்க. இன்னைக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்க போற. புது நட்பு மலரும். ஐயோ அப்பா, கிழக்க பார்த்து ஒரு கும்பிடு, வடக்க பார்த்து ஒரு கும்பிடு, எனக்கு நட்பே. நீ கைய கீழே போடு. கிழக்க பார்த்துன்னு சொல்லி கம்பு கூட தூக்குற, உள்ளக்கு இருக்கிறதெல்லாம் தெரியுது. ஆளும் மண்டையும் பாரு. இல்ல புது நட்பு ஏற்கனவே இருக்கிற நட்பு பத்தலையா? 2 நட்பு போதும். நான் இருக்கேனே உனக்கு நட்பா? யாரு? நான் இருக்கேன்ல. லூஸ் மாதிரி பேசாதீங்க, மண்டையில தேங்காயை உடச்சு விட்டுருவேன். எனக்கு வந்து அமெரிக்கா நட்பும் வந்துச்சு, மெட்ராஸ் நட்பும் போதும். எனக்கு நீ எந்த நட்புமே வேண்டாம். நான் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். எங்க அலெக்ஸ்மாவும் எங்க மஞ்சுமாவும் போதும், யாருமே நமக்கு வேண்டாம். பரவாயில்ல சொல்லிட்டியா? சரி ரைட்டு. பழைய சிக்கல் ஒன்று தீரும். என்ன சிக்கல்? உனக்கு ஊர்பட்ட சிக்கல் இருக்கு, அதுல எந்த சிக்கலை சொல்றாங்க? ஏதோ ஒண்ணு. ஒருவேளை இந்த உள்ள போறாளோ தெரியல. பெட்ரோலோட சிக்கல் உனக்கு தீர போகுதுன்னு நினைக்கிறேன். அது வாழ்நாள் முழுக்க சிக்கல் தானே. அது ஒரு இடியப்ப சிக்கல். அதை எடுக்க அது வர்ற விக்கல்ப்பா, அப்பப்ப வரும், வந்துட்டு போயிடும். அது இருந்தா தான் நமக்கு வாழ்க்கை சுவாரஸ்யம். நீ தண்ணிய குடிச்சேன்னா போயிடும். இல்ல கண்டென்ட் இல்லாம இருக்குது, அது போயிருச்சுன்னா கண்டென்ட்டுக்கு நம்ம எங்க வருது? அப்புறம் பழைய நம்ம 3 பேரும் சண்டை ஓட ஆரம்பிச்சிருவோம். அதனால இருக்கட்டும் விடு. அலுவலகத்தில் மரியாதை கூடும். பள்ளி தோழிக்கு லவ் டார்ச்சர், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு ராசி பலனை முடிக்கிறேன், அப்புறமா அடுத்த செக்ஷனுக்கு போ. பழைய சிக்கல் தீரும்பா. அலுவலகத்துல மரியாதை கூடும். தடைகள் உடைபடும் நாள். நான் எந்த அலுவலகத்துல வேலை பார்க்கிறேன்? தடை அதை உடை பல சரித்திரம் படை. போதும். அடுத்த ராசி அப்படிங்க. ஏராசி. ஆமா. கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும். எந்த மனைவியோட? சுமி கூட. வீண் விவாதம் எங்களுக்குள்ள வரும். நேத்து உன்னை இடுப்ப புடிச்சு சுளுக்கு எடுத்து விட்டேன்ல, அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா சுமி ஓட்டிக்கிட்டு இருக்கு. எதுக்கு உங்களை லைவ் போட சொன்னா நீங்க போய் லைவ்ல இடுப்பெல்லாம் பிடிப்பீங்களா? உங்களை எல்லாம் வாங்க அடுப்புல வைக்கிற உங்க காலை உடைச்சுன்னு சொல்லியிருக்கு. அதனால அப்ப வந்து 5 வருஷமா ரூமுக்குள்ள நம்ம புடிச்ச இடுப்பு புடி, அதெல்லாம் வேற. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா அப்படிலாம் பாட்டு பாடுறதெல்லாம் பார்த்தா சுமி என்ன ஆகும்? நான் சொல்றது அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப நடப்புக்கு சொல்றேன். இப்போதைக்கு உன்னை நம்பி வந்து ரத்த காட்டேரிய வந்து விரட்டுறதுக்கு நீ அனுப்பிச்சு விட்டுச்சுல, நீ ரத்த காட்டேரிய மாத்திரம் விரட்டணும். அதை விட்டுட்டு ஸ்பூன்லிங் விளாண்ட, கப்ளிங் விளாண்ட, டிக்கிலோனா விளாண்ட, இப்ப கடைசியா வந்து நேத்து இடுப்புக்கு வந்து சுளுக்கு வைத்தியம் பாக்குற. பாடிட்டு பாடுற. விளக்கெண்ணெய் போட்டு இடுப்ப நீ ஊட்டிங்களா? நான் இல்ல. நீ சும்மா அந்த பொய் பேச்செல்லாம் பேசக்கூடாது. என்னை தேவையெல்லாம் மாட்டி விடாத. மாய முடு எருமாடு. அப்ப இடுப்புல நீங்க விளக்கெண்ணெய் போட்டு தேய்ச்சு விடலையா? நான் தேய்க்கலடி விளக்கெண்ணெய். மூஞ்சி முகரையும் பாரு. பொய்யா பேசாதீங்க. வாய முடு. சும்மா நீ என்ன சவால்? கழட்டிட்டு நீங்க வந்து பேப்பர் படிங்க. கண்ணாடியை கழட்டிட்டு பேப்பர் இதுதானே உலக அதிசயமா? இரு படிக்கிறேன். இந்தா என்ன எல்லாம் மங்களா தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க, கண்ணாடி இல்லாம நான் படிக்கணும், அவ்வளவுதானே. கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வெளி உணவு, வெளி ஏதாவது நூடுல்ஸ், ஓ அது வேற இருக்கோ. போண்டா வடை பச்சி திங்க கூடாது. அதே மாதிரி நூடுல்ஸ் குடுக்குற 6 ரூபா அப்பதான் தொடவே தொடாதீங்க. அப்பந்தான் வாங்கிட்டு வந்து டெய்லி திங்கிறேனே. அது 6 ரூபா இல்ல, இப்ப 10 ரூபா ஒரு அப்பம். காசுக்கு பிடிச்ச கேடு. காலையில என்ன பலகாரத்தை தின்னா வயிற்றுக்குள்ள போய் செமிக்க மாட்டேங்குது. கொழுப்படையுதா, பசி எடுக்க மாட்டேங்குது. காலையில வடை திங்காம இருந்தேன்னா காலையில எந்திரிச்ச உடனே உடம்பு குளிச்சா என்ன குடிக்கணும் தெரியுமா? இயற்கையான எல்லார் வீட்டுல இருக்கக்கூடிய இயற்கையான பானம் எது தெரியுமா? நம்ம வீட்டு பழைய சோறு. சரி, நல்ல உப்பு போட்டு கரைச்சு 1 டம்ளர் குடிச்சிட்டு
அப்பதுக்கு பாருங்க அதுல எவ்வளவு சத்து இருக்கு. வெளிநாட்டுக்காரெல்லாம் பழைய சொத்தை காசு கொடுத்து வாங்குறான். ஆமா, நம்ம பழைய சோறு குடிக்கிறதுக்கு என்ன கேடு. அந்த காலத்துல எல்லாம் வயசானவங்க என்ன பண்ணாங்க, முத நாள் கிண்டி வச்ச ராகி கூழ சோறு போட்டு சோத்தோட சேர்த்து கரைச்சு குண்டா நிறைய வச்சுக்கிட்டு வயக்காட்டுக்கு வேலைக்கு போவாங்க. ஆமா. எண்ணெயெல்லாம் எங்க அம்மாச்சி அப்படித்தான் குண்டாவில வச்சு கொண்டு வருவாங்க. உன்னை எப்படி குண்டால வச்சு கொண்டு வர முடியும்? சோத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எருமாடு. வடிச்ச தண்ணி இருக்குல்ல, வடிச்ச தண்ணி அதை கொஞ்சம் ஊத்திட்டு அதுல பச்சை தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி நைட்டு வடிச்ச சாப்பாட்டுல ஊத்தி வச்சுட்டு காலைல சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்து. அதே மாதிரி காலைல எந்திரிக்கினா வெறும் வயலு நல்ல இயற்கையா இருக்கக்கூடிய இளநீ, வெறும் வயிறு, வெறும் வயல் இல்ல, வெறும் வயிற்றுல இளநீ குடிங்க, 2 வெந்தயம் போட்டு தண்ணி குடிங்க. குளிர்ல ஜன்னி வந்து சாவ அதை ஏண்டி காலங்காத்தால எந்திரிச்சோன்னா வெந்தயம் குளிர்ச்சி, இளநீ குளிர்ச்சி, எல்லாமே கொஞ்சம் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சிரு, பாடையில ஏத்திடுவாங்க உன்னைய. இதெல்லாம் நல்ல உடம்புல. காலங்காத்தால போய் அரைக்கல அப்பத்தை வாங்கி ஒரு ஆளா தின்னா அதுல இருக்க எண்ணெய் போய் கொழுப்பெல்லாம் நான் உனக்கு அடைச்சு. சொல்லவா, உங்களுக்கு ஏன் அடிக்கடி ஏப்பம் வரும் தெரியுமா? செரிக்க மாட்டேங்குது தெரியுமா? காலங்காத்தால எனக்கு ஏப்பம் வரல, பெட்ரோலுக்கு தான் ஏப்பம் வரும் அடிக்கடி. அதாவது எதுக்கு உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஏப்ப வர்றது, ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிற பழைய சொல்றீங்க. காலையிலே எண்ணெயில சுடுற அப்பத்தை வெறும் வயிற்றுல தின்னா அதுல இருக்க எண்ணெய் என்ன பண்ணும், போய் நம்ம குடல்ல வந்து அங்க ஒட்டிக்கும். சரியா? ஒண்ணு மேல ஒரு தண்ணியில ஒரு அப்பத்தை தூக்கி போடுங்க, என்ன மிதந்து வருதா, ஆமா, அந்த மாதிரிதான் உங்க குடலு. அந்த கொழுப்பெல்லாம் என்ன பண்ணும், உங்க குடல்ல சுத்தி இருக்கும்போது அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய இயற்கையான சாப்பாடு செரிமானம் பண்ணாதான், குடல்ல அடைச்சுக்கும். சூப்பரான கருத்து, வெரி குட். இனிமே நான் காலையில எந்திரிச்சு அப்பம் திங்க மாட்டேன், வடை திங்க மாட்டேன். நம்ம வீட்டுல பழைய சோறு இருக்குல்ல, 1 டம்ளர் நீராகார தண்ணி குடிச்சிட்டு நீங்க போய் அழகா போயிட்டு டீ குடிக்கிறது முதல்ல வந்து குடிங்க. நான் வேணான்னு சொல்லல, நீராகாரத்தை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு டீ குடிங்க. காலையில எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல சூடா எதுவும் சாப்பிட கூடாதான்ப்பா. சாப்பிடக்கூடாது, முக்கியமா என்ன பண்ண சாப்பிடவே கூடாது. சரி விடு, இனிமே மாத்திக்கிறேன். சாப்பிடறேன் பாத்தீங்களா, என்னத்தினால எனக்கு எப்படி செரிக்குது, மாத்திக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த சுகர் இருக்கிறதுனால இப்ப நான் என்னென்ன நீ சாப்பிட சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கிறாருன்னா, ஒரு இதுல படிச்ச கருத்து என்ன மாதிரி எல்லாருடைய சுகர் பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் ஓமம் 3ஐயுமே வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடணுமா. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணியில் கலக்கி குடிச்சிங்கன்னா சுகர் வந்து கட்டுப்பாட்டுக்கு வருமா. அதே மாதிரி இந்த வாயு தொல்லை, இந்த அடிக்கடி டர்ரு போகுதுல, அதெல்லாம் போகாதான், அஜீரணம் ஆகாதான், ஏப்பம் அடிக்கடி வராதான். ஓமம் அதுக்கு நல்லது. கருஞ்சீரகம் இதயத்தில் இருக்கிற இந்த ரத்த குழாயில் இருக்கிற அடப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை பூராமே எடுத்துருமா. அது போக வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியா, சர்க்கரையை கட்டுப்படுத்துமா. இது 3ஐயும் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு ஒரு ஆப்பத்தையும் தின்னா என்ன பிரயோஜனம்? இனிமே திங்கலப்பா உடுப்பா, எதை தின்னுட்டேன்னு தெரியாம நீ வேற கண்ணாடியை பிடிங்கி வச்சுக்கிட்ட வெண்டலு. இப்போ என்ன போட்டிருக்கான், என் ராசிக்கு பாதியிலே இப்போ விட்டுட்டேனே. கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதம் வந்துட்டு போயிடும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சகோதர வகையில் மனஸ்தாபங்கள் வரும். எனக்கு சகோதர வகையிலனா எனக்கு இல்லையப்பா யாருமே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. அவெல்லாம் மாப்பிள்ளையா, அவங்க வேணாம் விடு. ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும். போட்டாங்களா கறியை திங்கல. ஆடம்பர செலவுனா என்ன, நகை வாங்குறது, நட்டு வாங்குறது, அச்சய திருதிக்கு போய் நகை வாங்கி கொடுன்னு இப்ப கேட்கிற பாரு. நான் வாங்கி கொடுக்காத மோதிரமா அது? நீ கையில போட்டிருக்கிறது என்னது சொல்லுடி. சொல்லி நீங்க வந்து பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு போட்ட மோதிரம். பொண்டாட்டின்னு போடல, நட்பா காதலர் தினத்துக்கு நேத்து கூட என்ன சொன்னாங்க, தோழி அப்படின்னு சொல்லி நட்பை கேவலப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கு 2வது பொண்டாட்டி போட சொல்லுங்க. நானாமா சொல்ல மாட்டேன்னு சொல்றேன், நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிற சொன்னீங்களா? சொல்லல, நான் ஏத்துக்கல சொல்லல, கவர்மெண்ட் ஏத்துக்கிற மாட்டேங்குது. சரியா? அதெல்லாம் சமுதாய சீர்கேடு, பாரம்பரியமாவே இருக்கக்கூடிய கிடையாது. நோ, இப்ப நான் டோன்ட் ஆர்கியூமென்ட், டாக் டு மீ ஒன்லி கப்சிப். என்ன நீ பொண்டாட்டி? ஏய் மூடு, இல்ல பொண்டாட்டின்னு சொல்றேன், வாய மூடு. நீ மட்டும் பேசாதீங்க. நான் பேசுற இங்கிலீஷ்க்கு என்ன குறைச்சல்? தயவு செஞ்சு வேண்டாம். ஐ டோன்ட் டாக் இங்கிலீஷ். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேணாம். யார் நீங்களா? என்னையே தான் சொல்றாங்க, யாருக்காவது போய் சாட்சி கையெழுத்து போட்டுறாதையா உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. காலைல நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோமா? கரெக்ட், சூப்பர். அப்ப யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேணாம். பொதுவா நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பாருங்க, அங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும். ரொம்பக்கு போக வேண்டாம். நம்மளோட லைஃப்குள்ள யாரும் வரவும் வேண்டாம், நம்மளாவே இருப்போம். அதுதான் எப்பவுமே நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூப்பர். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள்பா இன்னைக்கு. எனக்கு அதுதான்ப்பா போதும்பா. ராசி பலன் படிச்சாச்சு பாருங்க. போதும், உனக்கு எனக்கு பார்த்தா போதும். சந்தனக்கூடு திருவிழா தொடக்கம் மே 19ஆம் தேதி கொடியேற்ற போறாங்கப்பா ஏர்வாடியில. இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி கிடக்கு. கேரளாவுக்கு எல்லாரும் போறாங்களாம்ப்பா. இ பாஸ் முந்தி இந்த கொரோனா வந்துச்சுல, அப்பம்லாம் ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா செக் போஸ்ட்ல இ பாஸ் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த நடைமுறையை கொடைக்கானலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால எல்லாரும் இ பாஸ் எடுத்து போகணுங்கிறத வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பா கொஞ்சம் அதெல்லாம் பார்க்காதீங்க.
இது கொடைக்கானல்ல போய் குழு குழுன்னு அனுபவிக்கணும்னா நடைமுறைப்படி போங்க, நல்லதுதான் அது. நம்ம அரசாங்கம் எதுக்கு சொல்லுது? நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. தமிழ்நாட்டுல 5 நாளைக்கு லேசான மழை இருக்காம்ப்பா, அப்பா கேட்டுக்கங்க. இங்கேயுமே இந்த வானம் மேகமூட்டத்தோட தான் இருக்கு, பரவாயில்ல. 24 மணி நேரம் பஸ் எங்க கவுந்துச்சு? பஸ் கீழக்கரையில கவுந்துருக்கு. 42 பேர் காயப்பட்டிருக்காங்களாம். யூடியூபரு ரைட்டு விடுங்க, முக்கியமான பொது செய்தியை மாத்திரம் போட்டிருக்கு, அதை படிங்க. இந்த படிக்கிறேன். ஒகேனக்கல்ல மீண்டும் பரிசல் சவாரி. நம்ம அன்னைக்கே போயிட்டு வந்திருக்கலாம் தெரியுமா? தண்ணி இல்லைன்ட்டாங்க யாரோ. நம்ம சண்டை ஓட்டுட்டு தேவையில்லாம மன உளைச்சல் ஆகி போய் 2 மாசத்துக்கு அப்புறம் நேத்துல இருந்து பரிசல் சவாரி ஆரம்பிச்சிட்டாங்களாம். போலாமா? போவோம். இந்த பையனுக்கு பாவம் அடிபட்டுருக்கு பாருங்க. அதெல்லாம் வேணாம். நான் நல்ல செய்தி மாத்திரம் தான் உனக்கு சொல்லி தருவேன், ஆகாத அதெல்லாம் விட்டுரு. ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருச்சு. அப்புறம் யார் அது? சல்மான் கான் ஜோடியாக சிக்கந்தர் படத்துல ஏஆர் முருகதாஸ் இயக்கும் படம் சிக்கந்தர். சல்மான் கான் ஜோடியாக ராஷ்மிகா. என் பேர்ல ஒரு படமே எடுத்துட்டாங்க பாரு. நீங்க நஷ்ட உடனடியா வாங்க, கோர்ட்டுக்கு போவான். எதுக்கு? எப்படி படம் எடுக்க முடிஞ்சிச்சு? என் பேர்ல 1000 லட்சக்கணக்கான பேர் இருக்கு. என் பேர்ல சிக்கந்தர் ஷா, சிக்கந்தர் பாதுஷா. ஏங்க நம்ம மட்டும் எது வேணாலும் நோகாம நொங்கு திங்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. தர்பார் படத்துக்கு அப்புறம் இப்பதாப்பா ஏஆர் முருகதாஸ் எடுக்கிறாரு. என்னதான் சண்டை போட்டாலும் என் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது. ஏன் ப்ரோ அவ்வளவு பாசமா? இல்ல, ஆல்ரெடி நாங்க அங்கதான் இருக்கோம். எவ்வளவு சண்டை போட்டாலும் அவன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கான். எங்க என்னதான் சண்டை போட்டாலும் அந்த மாதிரி நான் எங்க இருக்கேன்? வீட்டோட மாப்பிள்ளை தானே. நான் வீட்டோட தோழனா இருக்கேன். நான் எங்க மாப்பிள்ளையா இருக்கேன்? மெண்டலு. வாழ்க்கை ஒரு வட்டம்னே. எப்படி சோத்து பானையும் குழம்பு சட்டியும் வட்டமா தானே இருக்கு. நல்ல கருத்துரா. நல்லா வருவீங்கடா. வாழ்க்கை ஒரு வட்டங்கிறதுக்கு அவே என்னென்னத்தையே கண்டுபிடிக்கிறேன். இவன் சோத்து பானையும் குழம்பு சட்டியும் ஒரே மாதிரி இருக்கான். இருங்கப்பா, தேர்தல்லாம் நம்மளுக்கு வேணாம். குஜராத் டைட்டன் உனக்கு கிரிக்கெட் தான் தெரியாதுல்ல, சரி விட்டுரு, அதையும் விடுவோம், வேணாம். இருங்கப்பா வர்றேன். 85 விமானத்தை ரத்து பண்ணிட்டாங்க, சரி வேணாம். உண்டியல் வசூல் குன்றத்து கோயில்லப்பா திருப்பகுன்றத்துல உண்டியல் வசூல் 28.78 லட்சம் ரூபா. பரவாயில்லையே. எல்லாருமே வாங்க, எங்க திருப்பரங்குன்ற முருகனை தரிசிங்க, காணிக்கை அள்ளி போட்டு போங்க நல்லபடியா. முருகன் அருளால் நாங்களும் நான் எப்ப வந்தாலுமே அங்க போடுவேனே. இது நம்ம அது என்ன வராகியம்மன், அதை கும்பிட்டுட்டு நானும் காசு போடுவேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க வர்றேன். அரண்மனை 4 போமாப்பா. ஆமா, என்னாச்சு? படத்துக்கு கூட்டு போமா? பேய் படம் படத்துக்கே கூட்டி போக முடியாது. எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? டாக்டர் படத்துக்கு போனது லாஸ்டா. வீட்டை சுத்தி தியேட்டர். ஆனா ஒரு படத்துக்கு கூட்டி போறீங்களா? நான் மட்டும் போறேனால விடவும் மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வாங்க போறோம் 6 மணிக்கு படத்துக்கு. சரி போதும்ப்பா, இன்னைக்கு செய்திகளை பூரா படிச்சாச்சு. தங்க ரேட்டுடைய மாத்திரம் சொல்லிடுவோம். இன்னைக்கு 52,920 ரூபா ஒரு சவரன் நகை. எவ்வளவு? 1 கிராம் 6,615 ரூபாப்பா இன்னைக்கு ரேட்டு. பாத்துக்க. ஆமா, நீங்க பேப்பர் படிக்கிறேன்னு எனக்கு ஆத்தி கொடுத்த பாலுங்க. ஐயோ, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். ரைட். ஓகே நட்புகளே, டாடா. மீண்டும் நாளைக்கு இன்னொரு பேப்பர் படிக்கிறதோட சந்திப்போம். டேக் கேர், பாய். ஓகே.